ஒரே ஒரு டாம் எப்படி 2 மாநிலங்களுக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கு? இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு. அந்த டேங்க்ல இருந்து 2 வீடுகளுக்கு தண்ணீர் போகுது. மேலே இருக்கிற வீடு சொல்றாங்க, எங்களுக்கு நாளைக்கு வாட்டர் ஷார்ட்டேஜ் வரும், அதனால இன்னும் பெரிய ஒரு டேங்க் கட்டி வாட்டர் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே இருக்கிற வீடு என்ன சொல்லும்? சரி, நீங்க வாட்டர் ஸ்டோர் பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் குறையக்கூடாது. அதுதான் மேகதாது விஷயம். மேலே இருக்கிற ஸ்டேட் கர்நாடகா, கீழே இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு. காவிரி முதல்ல கர்நாடகாவில் ஓடுது, அப்புறம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வருது. கர்நாடகா என்ன சொல்றாங்கன்னா, பெங்களூருக்கு ஃபியூச்சர்ல ட்ரிங்கிங் வாட்டர் தேவை, அதனால மேகதாதுல ஒரு டாம் கட்டி வாட்டர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மேலே வாட்டர் ஸ்டோர் பண்ணும்போது மழை குறைவான வருஷங்கள்ல எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீர் லேட் ஆகும், இல்லைன்னா குறையும். ஸோ அதனால எங்க ஃபார்மர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. அதனால தான் தமிழ்நாடு இந்த ப்ராஜெக்ட்க்கு ஆப்ஜெக்ஷன் சொல்றது. இது டாம் கட்டக்கூடாதுன்னு மட்டும் கிடையாது, கீழே வர வேண்டிய தண்ணீர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் முக்கியமான கன்சர்ன். அதனால இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கோர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், என்விரான்மெண்ட் கிளியரன்சஸ் எல்லாத்தையுமே கடந்து ஃபைனல் அப்ரூவல் வாங்கல. ஸோ மேகதாது இஷ்யூனா ஒரு ஸ்டேட்டுக்கு வாட்டர் செக்யூரிட்டி, இன்னொரு ஸ்டேட்டுக்கு வாட்டர் அவைலபிலிட்டி, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் உண்மையான சேலஞ்ச்.